இது வரைக்கும் 170 ஒன் டேஸ் ஆடி இருக்காங்க இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். அந்த 170ல 99 தடவை இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 58 தடவை ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சா 100 வரும். இது வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரியும் எந்த ஒரு கண்ட்ரிக்கு எதிராகவும் 100 மேட்ச் ஜெயிச்சது கிடையாது. ஐ வில் நாட் கிவ் த கிரெடிட் டு ஸ்ரீலங்கா. இந்தியாவோட மட்டமான பர்ஃபார்மன்ஸ், அதனால தான் இந்தியா தோத்தாங்க. போதும், துபேக்கு போதும், இப்போதைக்கு அவர் ஓரமா உட்கார வைக்கலாம். துபே இடத்துக்கு ஒரு ஆள் உள்ள வரணும் டெஃபினட்டா. அந்த அந்த ஒரு ஆள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் வரணும். பின்னாடி இருக்கிற ஒரு மிடில் ஆர்டரையும் லேட் மிடில் ஆர்டரையும் டெய்லியும் ரன் த்ரூ பண்ணக்கூடிய ஒரு போலரா ரெண்டு ஸ்பின்னருமே தெரியல எனக்கு. வாஷியும் சரி அக்சரும் சரி. நான் அக்சரை பத்தி பேசுறது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு போலர் தான். பட் ஸ்டில் தங்க ஊசி தான் கண்ணில் குத்திக்க முடியலையே. என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப்புக்கு வந்து கொஞ்சம் பேசப்பட வேண்டிய ஒரு பர்ஃபார்மரா தான் என் கண்ணுக்கு படுறாரு. அவர் வந்து திங்ஸ் டூ மச் ஆஃப் ஹிம்செல்ஃப்னு தோணுது. இந்த வயசுல ஒரு லேர்னிங் கர்வ்ல இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தெரியல. எல்லாம் கரகண்டம் மாதிரி தான் அவரோட ஜெனரல் பாடி லாங்குவேஜ் இருக்கு. அவரை உள்ள உட்கார வச்சு அவர்கிட்ட பேசணும். அவர் பேசப்பட வேண்டியவர். ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டினியூ பண்ணட்டும், KL ராகுல் கண்டினியூ பண்ணட்டும், துபேக்கு பதிலா ரிஷப் பந்த் உள்ள வரட்டும், ஹர்ஷ்தீப்புக்கு பதிலா ரியான் பராக் உள்ள வரட்டும். இதுதான் டீமா இருக்கணும். இந்த ஸ்ரீலங்கன் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிரெடிட் டு ஜெயசூர்யா. எக்ஸலண்டா பண்ணிருக்காரு. ஒண்ணுமே இல்லாத டீமுங்க, பச்சையா சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லாத டீம் 6 மேட்ச்ல அவங்கள நம்ம திரும்பி பாக்குற மாதிரி பண்ணிருக்காருன்னா இமாலயன் அச்சீவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணிருக்காரு. வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்டே. நான் உங்கள் ஈஸ்வர். இப்போ வந்து இந்த சீரியஸ் வந்து ரொம்ப டஃப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஒரு மேட்ச் டை ஆயிடுச்சு. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு. காம்பீர் வந்து இப்ப கோச்சா வேற இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான மேட்சா தான் சீரியஸா தான் அமைய போகுது. ஸோ இந்த டீம் எப்படி இருக்கும், எப்படிலாம் ஷஃபிள் பண்ண போறாரு, இந்த பர்டிகுலரா இந்த தேர்டு ஓடிக்கு வந்து டீம்ல ஷஃபிள்ஸ் இருக்குமா, இல்ல இதே பிளேயிங் லெவல்ல தான் போவாங்களா சார்? கண்டிப்பா ஷஃப்லிங் இருக்கும். இதுக்கு என்ன, இந்த சீரியஸை எடுத்து பாத்தீங்கன்னா கம்பீர் வந்து கோச்சா இருக்காருன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இனிமேல் கம்பீர் கோச்சிட்டு இருக்காருன்னு சொல்லணும். அந்த மாதிரி இருப்பாரு. இப்போ அவரு அவ்வளவு கோவத்துல இருப்பாரு அவரு. அதுவும் செகண்ட் மேட்ச் வந்து இந்த இந்தியன் டீம் ஆடின ஒரு கிரிக்கெட் இருக்கு பாருங்க, அது படு கேவலமான கிரிக்கெட். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து எக்கச்சக்கமான மூட் அவுட்ல இருப்பாரு. பட் அதுக்கேற்ற மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சில ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நடந்திருக்கும் கண்டிப்பா. அதை தொடர்ந்து இந்த 3வது மேட்ச் எப்படி பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க கேட்டதுக்கு பதில் வந்து கண்டிப்பா டீம்ல சேஞ்சஸ் இருக்கும். அப்படி சேஞ்சஸ் இருக்குன்னா யார சார் சேஞ்ச் பண்ணுவாங்க? என்ன மாதிரி சேஞ்ச்? அதாவது சிவம் துபே, KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், இவங்க எல்லாருமே வந்து இன்னொரு 8 பேர் தான் பாக்கி இருக்கு. அதையும் சொல்லிடுங்க. இந்த டீம் அனுப்பிட்டு ஒரு புது டீம் கொண்டு வந்துட வேண்டியதுதான். சொல்ல போனா ரோஹித்தும் மட்டும் தான் சார் நல்லா விளையாண்டாங்க. யாரு? ஹர்ஷர் பட்டேலும் ரோஹித் சர்மாவும் தான் ஓரளவுக்கு பேட்டிங்கும் நல்லா பண்ணாரு அக்ஷர். அந்த பவுலிங்கும் போட்டாரு நல்லா. ரோஹித் சர்மா ஓப்பனிங்ல நல்லாவும் பேட்டிங் பண்ணாரு. இன்னும் 9 பேரை மாத்தின உள்ள இருக்கிறது அவ்வளவு இல்லையே. கரெக்ட். அதனால சரி, எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட். இல்ல நீங்க வந்து இந்த மேட்ச் இந்த இது வரைக்கும் நடந்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட் மேட்சை கூட விட்டுருங்க. அது ஓகே 50-50 எடுத்துட்டு போட்டோம். இந்த செகண்ட் மேட்ச் வந்து தோத்தது வந்து மிசரபிள். அது வந்து ரொம்ப கேவலம். அது நான் வந்து சில ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸு கூட எனக்கு கோவம் வரலாம். நான் வந்து ஐ வில் நாட் கிவ் த கிரெடிட் டு ஸ்ரீலங்கா. இந்தியாவோட மட்டமான பர்ஃபார்மன்ஸ், அதனால தான் இந்தியா தோத்தாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு டீமை வச்சுட்டு, இப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேனை வச்சுட்டு, வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் டீம்ல வச்சுட்டு அவங்களால இவ்வளோ மட்டமான ஒரு கிரிக்கெட் ஆட முடியும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வந்து அதை எக்ஸிபிட் பண்ணாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அது வந்து நிறைய சேஞ்சஸ், மேலேயும் கீழேயும் குளறுபடிகள் அப்படிலாம் இருந்ததுலாம் அது ஒரு காரணம்லாம் சொல்றாங்க. இருந்தா கூட இன்டர்நேஷனல் கிளாஸ் பிளேயர்ஸுக்கெல்லாம் வந்து பேட்டிங் ஆர்டருங்கிறது ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வந்து இப்போ வந்து ஒரு அடிலைட்லயோ ஒரு சிட்னிலயோ ஆடல. இந்த மாதிரி நீங்க இந்த பவுன்சி ட்ராக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை நீங்க எடுக்கல. அந்த ஷார்ட் வீக்கா இருக்கிறவங்க கொண்டு போய் பவுன்சி ட்ராக்ல கொண்டு போய் இறக்கி விட்டீங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. வெறும் ஸ்பின்னிங் ட்ராக். இது வேற ஒண்ணுமே கிடையாது. பக்கா ஸ்பின் ட்ராக். இந்த ஸ்பின் ட்ராக்ல ஸ்பின் பவுலிங்ல மாஸ்டரா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் உள்ள இருக்காங்க.
அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வர பாலுக்கு காலத்துக்கு உள்ள வைக்கிறாங்க எல்பிடபிள்யூ, காலத்துக்கு பின்னாடி வைக்கிறாங்க எல்பிடபிள்யூ, போல்ட் ஆறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு பேத்தட்டிக் கிரிக்கெட் ஆடினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது நீங்க என்னதான் மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் இந்த மாற்றங்கள் கொண்டு வந்து யூஸ்வலா இந்த மாதிரி சேஞ்சஸ்ங்கிறது எது கொண்டு வருவோம், இவங்க நல்லா ஆடல அதனால ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு. இவங்கெல்லாம் நல்லா ஆடாத கிரிக்கெட்டர்ஸா இவங்கெல்லாம்? இந்த ஒரு மேட்ச் நல்லா ஆடல, இல்ல இந்த சீரீஸ்ல நல்லா ஆடல, அதுக்கு அது ஒரு காரணத்தை வச்சு நம்ம டிராப் பண்றதுங்கிறதுலாம் அது அர்த்தம் கிடையாது. பட் ஹேவிங் செட் தட், இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. அந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாதான் கொஞ்சம் மானத்தோட வெளியில வரலாம் அந்த ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், அந்த டூரை விட்டு. இல்லைன்னா அந்த சீரீஸ் போயிடும் நம்ம கையை விட்டு. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா சீரீஸ் போக போகுது, நம்ம ஜெயிச்சோன்னா அட்லீஸ்ட் ஸ்கொயர் பண்ணிட்டு வரலாம். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு இது இந்த ரொம்ப ஜெயிச்சே ஆகணுங்கிற அவசியம் இருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் 170 ஒன் டேஸ் ஆடி இருக்காங்க இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். அந்த 170ல 99 தடவை இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 58 தடவை ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்காங்க, 99 தடவை இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சா 100 வரும். இது வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரியும் எந்த ஒரு கண்ட்ரிக்கு எதிராகவும் 100 மேட்ச் ஜெயிச்சது கிடையாது. இது வந்து ஒரு உலக சாதனையா இருக்கும். அதுக்காகவாவது இந்தியா ஜெயிக்கணும். அந்த அந்த பெருமை கம்பீரோட கேப்டன்சி, சரி கோச் இருக்கும்போது நடந்ததா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில நடந்ததா இருக்கட்டும், அதுக்காகவாவது ஜெயிச்சாகணும். அந்த அந்த மாதிரி அவ்வளவு கம்பல்லிங் பொசிஷன்ல இந்தியா இருக்கும்போது இந்தியா கண்டிப்பா சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. எந்தெந்த பிளேஸுக்கு கொண்டு வருவாங்கங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். டெஃபினட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஒரு செலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருந்தேன்னா, டீம் மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருந்தேன்னா, நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு தான் என்னால சொல்ல முடியும். அதை வச்சுன்னு தான் நம்ம பேச முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது நம்மளால யூகிக்கலாம் முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களாம் அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிக்கிறவங்க. நம்மளாம் டைரக்டா வீட்டுல உட்காந்து பார்க்கறது, டிவியில பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போதும், துபேக்கு போதும்னு எனக்கு தோணுது. துபே வந்து சிவன் துபே வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. இவ்வளவுதான், அவர் இவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கறதும் பிரயோஜனம் இல்லை. நீங்க வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல அவரை கொண்டு போய் கொடுக்க போறது இல்லை, ஸ்பின் ட்ராக்ல அவரை அடிக்க போறது இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ சிவம் துபே அவர்கிட்ட அவருக்கு போலிங் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது அவரோட போலிங் வந்து ரொம்ப மட்டமா போட்டாருன்னு சொல்ல முடியாது. மீடியாக்கார் பேஸ் தான் போடுறாரு, பட் மட்டமா எல்லாம் போடல அவரு. பட் இருந்தாலும் அந்த கான்பிடன்ஸ் லெவல்ல வரல. ரோஹித் சர்மாக்கு அவரை நம்பி ஒரு 4-5 ஓவர் கொடுக்கறதுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரல. ஸோ ஹீ கேன் இன் நோ வே பி ஈவன் க்ளோசர் டு ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவோட இடத்துக்கு துபே வர்றது வந்து ஒரு 30-40% கூட அவர் இல்லை. அது ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்கோர்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அடிக்க வேண்டியது அடிச்சாரு, அந்த ஒரு ரன் இருக்கும்போது அவுட் ஆயிட்டு போனாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போதும், துபேக்கு போதும். இப்போதைக்கு அவர் ஓரமா உட்கார வைக்கலாம். துபே இடத்துக்கு ஒரு ஆள் உள்ள வரணும் டெஃபினட்டா. அந்த அந்த ஒரு ஆள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் வரணும். ஏன்னா KL ராகுல அப்ரப்டா இந்த மாதிரி ஒரு 2 மேட்ச்ல டிராப் பண்றதுங்கிறது அர்த்தம் கிடையாது. அவர் வந்து ஒரு மார்வல்ஸ் பேட்ஸ்மேன். இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான ஒரு லவ்லி இன்னிங்ஸ் எல்லாம் ஆடி கொடுத்திருக்காரு, ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து சும்மா ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஃபெயில் ஆயிட்டாருங்கிறதுனால அப்ரப்டா தள்ளுறதுங்கிறதுல அவ்வளவு நல்லது இல்லை. அது அவருடைய கான்பிடன்ஸ் லெவல்ல கூட ரொம்ப பாதிக்கும். அவருடைய கான்பிடன்ஸ் லெவல் பாதிக்காம பாத்துக்க வேண்டியதும் ஒரு டீம் மேனேஜ்மெண்டோட பொறுப்பு. அதனால KL ராகுல் 3rd மேட்ச் ஆடிதான் ஆகணும், இருக்கணும் டீம்ல. பட் ரிஷப் பந்த் உள்ள வந்து ஆகணும். யாரோட இடத்துக்கு வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா துபே இடத்துக்கு வரலாம், அவர் வந்து ஆகணும். அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி செய்வேன். இன்னொன்னு, போதும் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஒண்ணு கிழிக்கல, அதனால 2 பேர்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தா போதும், மீதி வந்து நம்ம ஸ்பின்னரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போதும், இந்த பிச்சில் பாலமா டேர்ன் ஆகுது. அதனால தைரியமா ஒரு அடிஷனல் ஸ்பின்னர், அது பார்ட் டைம் ஸ்பின்னரா கூட இருக்கலாம், வச்சு ஆடுறது அவங்களுக்கு பெட்டர் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னு நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த 2 மேட்ச்லயுமே ஒரு 6 விக்கெட் இந்தியா வந்து பிரமாதமா எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அது அவங்க கோட்டை விட்டது வந்து 6 டவுனுக்கு அப்புறம் தான் மேட்சை கோட்டை விடுறாங்க. ஸோ அந்த லேட்டர் ஆர்டர்ல உங்களுக்கு வந்து இனிஷியலா அக்ஷர் பட்டேலும் வாஷியும் வந்து இனிஷியல் அந்த 6 விக்கெட்டுக்குள்ள அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெல்ஸை முடிச்சிடுறாங்க. பின்னாடி வேற வழி இல்லாம கம்பலிங்கா அவங்க அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொண்டு வர மாதிரி ஆகுது. அந்த இடத்துல ரன் போக ஆரம்பிச்சிருது. விக்கெட் எடுக்க முடியல இந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸால. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேண்டாம், இது அதே விக்கெட்ல தான் ஆட போறாங்க, அதே பிச்சில் தான் ஆட போறாங்க. அதனால போதும், இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடினா போதும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐ வில் கோ ஃபார் சிராஜ்.
ஆல் செட் அண்ட் டன். நான் வந்து ஒரு சீனியர் ப்ரோங்கிறதுனால அவருக்கு போவேன். அதனால நான் சிராஜை எடுப்பேன்னு சொல்றதுனால சிராஜ் பிரமாதமா இந்த சீரீஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் இல்ல. அவர் ஹர்ஷ்தீப்பை விட இது பெட்டரா இருக்குங்கிறது தான் இது. அந்த அந்த முறையில போனோம். ஹர்ஷ்தீப் என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப்புக்கு வந்து கொஞ்சம் பேசப்பட வேண்டிய ஒரு பர்ஃபார்மரா தான் என் கண்ணுக்கு படுறாரு. அவர் வந்து திங்ஸ் டூ மச் ஆஃப் ஹிம்செல்ஃப்னு தோணுது. அவருடைய ஆட்டிடியூட் நம்ம பாடி லாங்குவேஜா பார்த்தா ரொம்ப ஒரு 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 இந்த வயசுல ஒரு லேர்னிங் கர்வ்ல இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தெரியல. எல்லாம் கரகண்டம் மாதிரி தான் அவரோட ஜென்ரல் பாடி லாங்குவேஜ் இருக்கு. பட் அதனால தான் சொல்றேன், அவரை உள்ள உட்கார வச்சு அவர்கிட்ட பேசணும். அவர் பேசப்பட வேண்டியவர். ஸோ சிராஜை பொறுத்த வரைக்கும் அவர் சீனியர் ப்ரோ, வேற வழி கிடையாது, ஆடிதான் ஆகணும். ஏன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சிராஜையும் உட்கார வச்சு ஹர்ஷ்தீப்பையும் டிராப் பண்ணிட்டு ராணாவை கொண்டு வந்து விடுறது வந்து ரொம்ப அது வந்து பலி கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதே மீறி 2 ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆடியே ஆகணும்னு நிலைமை வந்தா ஹர்ஷ்தீப் பதிலா ராணா ஆடுறது பெட்டர்னு தோணுது. பட் ஐ வில் கோ வித் ஒன்லி 1 ஃபாஸ்ட் பாலர் அண்ட் பேக்கிங் த டீம் வித் லாட்ஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். ஸோ அந்த இடத்துக்கு, அந்த 2வது ஃபாஸ்ட் பாலர் இடத்துக்கு கண்ணை மூடிட்டு நான் பராக உள்ள கொண்டு வருவேன். ரியான் பராக் 11ல ஆடியே ஆகணும். ரியான் பராக் டீம்ல எடுத்து உட்கார வச்சுட்டு அவரை டிராப் பண்றதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர். அவருக்கு அந்த மாதிரி கிரிக்கெட்டர் எல்லாம் எப்படின்னா, ஆரம்ப காலத்துல ரெகுலரா அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க தான் அவங்களால பரிமளிக்க முடியும். நீங்க வந்து ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு 3 மேட்ச் உள்ள உட்கார வச்சீங்கன்னா அந்த மொமெண்டம் கட் ஆயிடும். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜெய்ஸ்வால் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் அவருக்கு லாங் ரன் கொடுத்தாங்க. அவர் வந்து இடத்த பிடிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து லாங் ரன் கொடுக்கணும். அந்த மாதிரி லாங் ரன் கொடுக்கும்போது ரியான் பராக் மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீமுக்கு, அவருக்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணும். இதுதான் நான் எதிர்பார்க்கறது. எனக்கு தெரியல, கில் டிராப் பண்றதுக்குலாம் அவங்க எந்த விதத்திலையும் தயாரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஓப்பனிங் ஸ்டாண்ட் நல்லா கொடுத்துட்டாரு 2 மேட்ச்லயும். ஸோ நீங்க வந்து எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாது. 70 ரன் 80 ரன் ஓப்பனிங் ஸ்டாண்ட் பியூட்டிஃபுல்லா வந்துடுச்சு. அப்கோர்ஸ் அடிச்சது பூரா ரோஹித் சர்மா. கில் வந்து இன்னும் 2ல பேஸ் பண்ணிட்டு தான் ஆடினாரே தவிர, பட் அது கூட ஒரு இன்னிங்ஸ் தானே, அந்த மாதிரி தான் ஆடணும். ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் அவர் டிராப் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அடுத்தது ஒரு கத்தியை கையில வச்சுட்டு நம்ம சுத்திட்டு இருக்கணும்னா ஸ்ரேயாஸ் ஐயர் பக்கத்துல சுத்தலாம். அதுவும் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க, பண்ண வேண்டாம். ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டினியூ பண்ணட்டும், KL ராகுல் கண்டினியூ பண்ணட்டும், துபேக்கு பதிலா ரிஷப் பந்த் உள்ள வரட்டும், ஹர்ஷ்தீப்புக்கு பதிலா ரியான் பராக் உள்ள வரட்டும். இதுதான் டீமா இருக்கணும். ஓகே சார். இந்த சீரீஸ் ஒருவேளை இந்தியா வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா காம்பீர் மேல கேள்விகள் நிறைய வைக்கப்படுமா? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இந்த எல்லாருக்குமே நம்ம வந்து கிளியர் கட்டா பார்த்துட்டு தானே இருக்கும். ஈஸ்வர்யா நிறைய சேஞ்சஸ் பண்றாரு. இப்ப வந்து இது வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துல இருக்கு. ஒரு மாதிரி ஒரு ரீவாம்பிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு இந்தியன் கிரிக்கெட் நீங்க பாத்தீங்கன்னா. ஏன்னா ஒரு சீனியர்ஸ் எல்லாம் வெளியில போக கூடுறாங்க ஒரு நிலைமையில இருக்காங்க. நீங்க தனித்தனியா எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த பிளேயருக்கு கொடுத்து பார்ப்போம், இந்த பிளேயர் வந்து ஃபிட் ஆவாரா, 11ல வந்து பர்மனண்டா நிக்கக்கூடிய ஒரு பிளேயரா, 15ல அட்லீஸ்ட் 11ல இல்லாட்ட கூட 15ல கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆளா அப்படிங்கறத பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு டீப் வாட்டர்ல போட்டு தான் பாக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கோங்களேன். எக்ஸலண்டா போடுறாரு, சந்தேகமே கிடையாது. 2 மேட்சும் பிரமாதமா போட்டாரு. பட் போதுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கு. நான் வந்து அவரை குறை சொல்லி பேசுறதுக்காக சொல்ல, அவருடைய போலிங் போதுமா, அவ்வளவுதானா அப்படின்னு இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 6 டவுனுக்கு அப்புறம் இது வாஷியை முடிக்கும் போது அதையும் சொல்லிடுறேன், அக்ஷர் பட்டேல் போதுமா, அதான் கேள்வி. நீங்க வந்து ஒரு போலர் ஒரு ஸ்பின்னர்னு எடுத்தா யூ ஹாவ் டு ரன் த்ரூ. எவ்ரி மேட்ச் பண்ண முடியாது, எந்த ஒரு போலராலையும் எவ்ரி மேட்ச் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு மேட்ச் வந்து ஆப்போசிஷன் ரன் த்ரூ பண்ற மாதிரி இருக்கணும். அது வந்து ஜடேஜா பண்ணியிருக்காரு. நம்ம வந்து ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்டா அக்ஷர் பட்டேல் தான் இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா உள்ள வராரு, ரெப்ளிகா 1 to 1 எல்லா பாயிண்ட்லயும் டேலி பண்றவர் அவர் தான் அப்படின்னு நம்ம 10,000 தடவை பேசியிருக்கோம், பேசுவோம், இல்லன்னு இல்ல. ஆனா ஜடேஜா வந்து சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 5 பார் 6 பார்லாம் சர்ன்னு ஒரு ஸ்பெல் போகும் அவருக்கு. அவர் he will run through the opposition அப்படி இருக்கும். இவர் அது பண்ணல, பியூட்டிஃபுல்லா போடுறாரு. நம்ம போன இன்டர்வியூல கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், பிரமாதமா போடுறாரு. எல்லாம் இருக்கு, லூப் இருக்கு, பால அந்த வித்தியாம அழகா போகுது, ஸ்ட்ரைட்டா ஒன் விடுறது, டாப் ஸ்பின் போடுறாரு, எல்லாமே இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் ரன் த்ரூ பண்ண முடியல அவரால. இத்தனைக்கு இவ்வளவு பைட் இருக்கிற ஒரு விக்கெட்ல
பால் வந்து மேபி ஆஃப் த பிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பால் கொஞ்சம் பேக் ஃபுட்ல போய் ஆடுற மாதிரி இருக்கு. விக்கெட்டே அப்படிதான் இருக்கு. வேறு பெரிய கிக் இருக்க மாதிரி, பவுன்ஸ் இருக்க மாதிரிலாம் இல்ல. பட் ஸ்டில் ஒரு ஸ்பின்னர் வந்து 5 டவுன் 6 டவுன் இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஒரு மிடில் ஆர்டரையும் லேட் மிடில் ஆர்டரையும் டெய்லியும் ரன் த்ரூ பண்ணக்கூடிய ஒரு போலரா 2 ஸ்பின்னருமே தெரியல எனக்கு. வாஷியும் சரி, அக்சரும் சரி. நான் அக்சரை பத்தி பேசுறது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு போலர் தான். பட் ஸ்டில் தங்க ஊசி தான், கண்ணில் குத்திக்க முடியலையே, என்ன பண்றது? அப்படிதான் இருக்கு. குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. குல்தீப் யாதவ் வந்து ஒரு மிஸ்ட்ரி போலர். அவரால் கூட இந்த இடத்துல பெனிட்ரேட் பண்ண முடியல. பட் நீங்க அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா குல்தீப் யாதவ் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து இன்னொரு ரெண்டு டைட்டா போட்டு இருக்கிற ஒரு ஆள் இருக்கணும். அப்பதான் குல்தீப் யாதவ் அடிக்க போயிட்டு உங்களுக்கு அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஏன்னா அவர் வந்து மிஸ்ட்ரி போலர், எப்படி வரும்னே தெரியாத ஒரு பால்ஸ் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஆளு. சோ அவர் தனிப்பட்ட முறையில் அவரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம என்ன சொல்ல வரேன்னா, இந்த கம்பீர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு, இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாக்குறாரு. நாளைக்கு இவங்களை வச்சுட்டு ஓட்ட முடியுமா? சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு போனா இவங்களை 15ல வச்சுட்டு தேவைப்படும் போது 11ல எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்களா? இவங்களை வச்சுட்டு ஆப்போனன்ட்ஸை ரன் த்ரூ பண்ண முடியுமா? ஆல் அவுட் எடுக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. ஒரு இனிமேல் நிறைய இன்னும் டெஸ்டிங்ஸ் இருக்கு. இப்ப இந்த அதனால சாரி, அதனால உங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அதனால கம்பீரை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் ஏதாவது இந்தியா தோக்குற மாதிரியே வந்தா கூட, தோத்தா கூட, அதனால ஒரு பெரிய அளவுக்கு அவர் மேல ஒரு கேள்வி கணைகள்லாம் வீசப்படும்னு எனக்கு தோணல. ஏன்னா கோச்சா வந்து ஃபர்ஸ்ட் 50 ஓவருக்கு வந்து கோச் பண்ணும்போது ஒரு சீரீஸை நம்ம ஒரு மேட்ச் தோக்குறதுங்கிறது ஒரு விஷயம் இல்ல. ஒரு சீரீஸை நம்ம தோக்கும் போது ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது நிறைய சொல்லுவாங்கல்ல, ஏன் இப்படி டீமை வந்து ரொம்ப ஷஃபிள் பண்ணிட்டே இருக்காங்க. புது கோச்சா வரும்போது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை தான் இவரும் பண்ணிட்டு இருக்காரு. சோ இது வந்து நிறைய கேள்விகளை உண்டு பண்ணும்லன்னு தான் கேட்டேன். இல்ல கண்டிப்பா கேள்விகள் ஜெயிச்சா கூட கேள்வி கேட்கதான் போறாங்க. இது ஏன் பண்ணல, அது ஏன் பண்ணல, அது இப்படி பண்ணிருந்தா இன்னும் கூட ஈஸியா ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு அது வரதான் செய்யும். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரதான் தெரியும். பட் நம்மள மாதிரி ஒரு கிரிக்கெட் தெரிஞ்சு பேசக்கூடிய ஒரு ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருமே ஒப்பீனியன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய சேஞ்சஸ் பண்றாங்க. அந்த இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணணுமாங்கிறது ஒரு கேள்வி, அது வேற விஷயம். பட் தோத்தாங்கன்னா தோக்கறதுக்கு இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணதான் காரணங்கிறது உண்மை. அதனால எதுக்காக இந்த சேஞ்சஸ், இவ்வளவு சேஞ்சஸ் பண்றாங்கன்னு தான் நான் பதில் சொல்லிட்டேன் இவ்வளவு நேரம். பாக்குறாங்க, ஆழம் பாக்குறாங்க, அந்த 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 கிணத்தோட ஆழம் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. பாக்கட்டும். இதெல்லாம் ஒண்ணும் பெரிய இது இல்ல. நீங்க வந்து இந்த ஸ்ரீலங்கன் டூர் வந்து நீங்க 3 ஆளே ஜெயிச்சுட்டு போன மட்டும் என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து இந்த ஒன் டே சீரீஸ் நீங்க ஜெயிச்சு தோத்துட்டு போனா மட்டும் என்ன பெருசா ஆயிட போகுது? தலையை உருள போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்க்கலாம். இனிமேல் தான் பார்க்கணும். இதெல்லாம் வச்சுட்டு இனிமேல் அவங்க ஸ்டடி பண்ணணும். எந்தெந்த பிளேயர்ஸ் ஃபிட்டின் ஆவாங்க, இந்தந்த பிளேயர்ஸ் ஃபிட்டின் ஆக மாட்டாங்க. இப்ப டீம்ல எடுத்துட்டு போயிட்டீங்க, ராணாவை எடுத்துட்டு போயிருக்கீங்க, ராணாக்கு சான்ஸே கொடுக்காம வீட்டுக்கு வர போறாரு. அவரோட கெரியர் என்ன ஆச்சு? அடுத்ததோட அவரை கன்சிடர் பண்ணுவீங்களா? இல்ல கோட்டா சிஸ்டம்ல உங்களுக்கு நான் ஒண்ணு கொடுத்தேன்ப்பா, அவ்வளவுதான், சாரி, யூ ஆர் நாட் லக்கி இனஃப் டு கெட் இன்டு தட் 11 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவீங்களா? தெரியாது. சோ இதுதான் நான் சொல்ல வரேன். ரியான் பராக் வந்து T20ல சான்ஸ் கொடுத்தாங்க, அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதனால ஒன் டேல சான்ஸ் கொடுக்கணும். அடுத்த மேட்ச் கண்டிப்பா நாளைக்கு அவர் ஆடணும். இதை பத்தி இந்தியன் டீமை பத்தி நிறையவே பேசியிருக்கோம். இதே நேரம் ஸ்ரீலங்கன் டீம் நல்லா பண்றாங்கல்ல சார் பெர்ஃபார்மன்ஸ். T20ல அவங்க மேல வைக்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த 50 ஓவர்ல நல்லா பதில் கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாமா சார்? ஸ்ரீலங்கன் டீமை பத்தி நான் எப்படி விவரிப்பேன்னா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்களுடைய வீக்னஸ் என்னங்கறத தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுதான் ஜெயசூர்யாவோட பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இந்த டீம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயரும் தன்னுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. அந்த வீக்னஸ் பக்கமே போறது இல்லை. அவங்க அந்த வீக்னஸ் பக்கம் போகாம இருந்தாலே போதும், அவங்களோட ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஸ்ட்ரென்த் பக்கம் வந்துடுறாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு அஸ்லங்கா எடுத்துக்கோங்க. வெள்ளலேகே கிட்ட நியூ பால் கொடுக்குறாரு. சின்ன பையன், 21 வயசு பையன், என்ன கான்பிடன்ஸ் அவனுக்கு? குடு நான் போடுறேன்னு கேட்கிறான் அந்த பையன்.
சோ வெள்ளலகே கிட்ட நியூ பால் கொடுக்கறாரு. எத்தனை ஓவர் கொடுக்கறாரு? 4 ஓவர் 5 ஓவர் கொடுக்கறாரு. எத்தனை பேருக்கு கான்பிடன்ஸ் வரும்? கரெக்ட். நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, நீங்க இங்க நம்ம டீம்ல ஃபாஸ்ட் பவுலருக்கே 5 ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஃபாஸ்ட் பவுலருக்கு பின்னாடி வேலையே இல்லைன்னு தெரியுது. மிடில் ஆர்டர் பூரா ஸ்பின்னர் தான் போட போறாங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் 3 ஓவர் 4 ஓவர்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மாத்துற ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்மளே இருக்கும். பட் அட் ஸ்ட்ரெச் 5 ஓவர் கொடுக்குறாரு வெள்ளலகேக்கு. நீங்க அது பாத்தீங்கன்னா அஸ்லங்காவோட கேப்டன்சி வந்து இட் கோஸ் அன்நோட்டிஸ்ட்னு சொல்லுவேன். பாராட்டப்படணும் அவர் பண்ணது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி இந்தியன் டீம் எடுத்து பாத்தீங்கன்னா, பின்னாடி மிடில் அண்ட் லேட்டர் ஆர்டர்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. டாப் ஆர்டர் பூரா ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இந்த ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிற போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் முடிக்கிறாரு. அப்படி தள்ளி விட்டுறாரு எல்லாத்தையும். 5 ஓவர் 6 ஓவர் ஓட்டிடுறாரு. பின்னாடி நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா லெக் ஸ்பின்னரை கொண்டு வர்றாரு. ஆஃப் ஸ்பின்னர் தான் வந்து ஆஃப் ஸ்பின் போடுறாரு. எப்பெல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உள்ள இறங்குறாங்களோ, துபே மாதிரி ஆட்கள் வரும்போது தான் வந்து போடுறாரு. இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன், லெஃப்ட் ஆர்ம் போலருக்கு ரைட் ஆர்ம் போலருக்கு எப்படி மேட்ச் ஆகும், மிஸ் மேட்ச் ஆகுங்கிறதுக்கெல்லாம் நான் நம்புற ஆள் இல்லை. ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு போனா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனுக்கு போடணும். ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு போடணும். ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் நான் லெஃப்ட் ஹேண்டருக்கு தான் போடுவேன்லாம் அடமுடிச்சுலாம் இருக்க முடியாது. அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் அஸ்லங்காவோட கேப்டன்சி நான் பாராட்டுறேன். அவரு பின்னாடி வரக்கூடியதுக்கு முன்னாடியே அதை ப்ரீஎம்ப்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த மாதிரி அவர் தயார் பண்ணிக்கிறாரு. கடைசியில வந்து பாருங்க, பெருசா அவர் ஒண்ணுமே ட்ரை பண்றது இல்லைங்க. அஸ்லங்கா போலிங் எடுத்துக்கோங்க, அவர் பெருசா இன்னோவேஷன் அது இதெல்லாம் ஒண்ணுமே பண்றது இல்ல. வீக்னஸ் தெரியுது, அவரோட வீக்னஸ் என்னன்னு அவருக்கு தெரியுது, பேட்ஸ்மேனோட வீக்னஸ் என்னன்னு அவருக்கு தெரியுது. அழகா பாக்குறாரு, கரெக்டா இறக்குறாரு பால். நம்ம ஆளுங்க இந்தான்னு கொடுத்துட்டு வராங்க. இந்த ஸ்ரீலங்கன் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிரெடிட் டு ஜெயசூர்யா. எக்ஸலண்டா பண்ணிருக்காரு. ஒண்ணுமே இல்லாத டீமுங்க, பச்சையா சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லாத டீம் இந்தியா வந்து அந்த டீமை பத்தி பயப்படுற மாதிரி பாக்குற மாதிரி வச்சிருக்காரு. அப்படி ஒரு 3 மேட்ச்ல கொண்டு வந்துட்டாருன்னா, ஒரு அட்லீஸ்ட் அவர் 6 மேட்ச் வச்சுக்கோங்களேன், T20 சேர்த்து, அதையும் சேர்த்து ஒரு 6 மேட்ச்ல அவங்கள நம்ம திரும்பி பாக்குற மாதிரி பண்ணிருக்காருன்னா இமாலயன் அச்சீவ்மெண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணிருக்காரு. இன்னொன்னு நான் மறுபடியும் சொல்றேன், வெள்ளலகே வந்து ஜெயசூர்யாவோட செல்ல பிள்ளை மாதிரி இருக்காரு. கிட்டத்தட்ட அதே மோல்டுல வராரு. அவரோட நம்ம we are going to see much more of வெள்ளலகே in the days to come, in the months to come, years to come. ஏன் தெரியுமா, அவரும் இதே ஜெயசூர்யா இதே மாதிரி தான் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆகும். நம்பர் 7 நம்பர் 8 ஆடக்கூடியவன் தான் அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஓப்பனிங் போய் கலக்குன்னு கலக்கினது தான் அதுக்கப்புறம் தான். அதே மாதிரி ஒரு ஸ்பின்னுக்கு வந்து அது ஸ்பிரிட் இருக்கிற ஒரு பிளேயர் வெள்ளலகே. ஐ எம் கோயிங் டு வெயிட் டெஃபினெட்லி டு வாட்ச் ஹிம். ஓகே சார், இப்போ நாளைக்கு மேட்ச் இந்தியா பக்கம் வருமா இல்ல ஸ்ரீலங்கா பக்கம் போகுமா? யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங் பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க? இந்த ஜோசியெல்லாம் வேண்டாம், இந்தியா பக்கம் வரணும். வந்தா 100, வரலன்னா சீரீஸ் போச்சு. ஸ்ரீலங்கா பக்கம் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சு ஆடுறாங்க. அது அழகா, அது அவங்களோட இது வரைக்கும் எந்த குறையும் சொல்ற மாதிரி இல்ல. மேபி அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தீக்ஷனா உள்ள வரணும். அவங்க வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ததிங்கினத்தம் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா தீக்ஷனா வந்தாருன்னா அவர் நியூ பால்ல போடக்கூடிய ஒரு ஆளு. அதனால அவர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா வந்து இந்தியன் டீமை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும்னா தீக்ஷனா உள்ள வரணும். பர்டிகுலர்லி மதுசங்கா இல்லாத காரணத்தினால, பத்திரானா இல்லாத காரணத்தினால, உங்களுக்கு அஸ்லங்கா ஆட போறது இல்லைன்னு இருக்கும்போது தீக்ஷனா மாதிரி ஒரு சீனியர் ப்ரோ பக்கத்துல இருக்கிறதுங்கிறது அந்த போலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் அஸ்லங்காவுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவருடைய சில இன்புட்ஸ் எல்லாம் கிடைக்கும், அவர் தோனி கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுலாம் வச்சுக்கோங்களேன். கரெக்ட். ஓகே சார், பார்க்கலாம் சார். நாளைக்கு மேட்ச் யார் பக்கம் போகுங்கிறத யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது கண்டிப்பா மேட்ச் நடக்கிற அன்னைக்கு தான் தெரியும் நமக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க டீட்டெயில் அனலைஸை கொடுத்தீங்க. நீங்க சொன்ன சேஞ்சஸ் எல்லாமே ஓரளவுக்கு எந்த மாதிரி ஷஃபிள் ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். பார்ப்போம் யார் யாருக்கு திருப்பியும் வாய்ப்புகள் தராங்க, யாரு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு யாரு புதுசா வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ஈஸ்வர்.